ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ உருளைக்கிழங்கு சாதமும் அருமையான பீட்ரூட் பொரியலும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம். கடாயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சு லேசாக செவந்து வந்ததையும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாயே காரத்துக்கு சரியாக இருக்கும். அதனால் 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் எப்போவுமே கழுவிட்டு தோலை சீவினோம்னா அப்படியே துருவி எடுத்துக்கலாம். அப்போ சத்துக்களும் நம்மளுக்கு வீணாகாமல் கிடைக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா பீட்ரூட் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது பீட்ரூட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் குழந்தைங்க வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டால் தான் தேங்காய் துருவல் நல்லா பீட்ரூட் கூட வதங்கி வரும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி. வாங்க உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சாதத்துக்கு முதல்ல நம்ம சாதம் உதிரியாக இருக்கணும். அதுக்கு நம்ம விசில் ஆறுன விடவே சாதம் எடுத்து லேசாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து அப்படியே வச்சிட்டோம்னா சாதம் நல்லா உதிரியாக கிடைக்குங்க. பாருங்கள், ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை குறுக்கு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதையை வதக்கி விட்டுருவோம். ஒரு நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலையெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கலவாக தான் செய்கிறேன். அதனால் கம்மியான உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். நீங்கள் அதிகமாக செய்கிற அப்படி இருந்தால் உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் உருளைக்கிழங்கு தக்காளியெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். அதனால் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுறணும். விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டால் நம்மளுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கு ரொம்ப மசியணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் நம்ம சாதம் சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு கடிப்படும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இனி இது கூட நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக திருப்பி விட்டு கிளறணும். இல்லைன்னா சாதம் உடஞ்சி போயிடும். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டு பாருங்கள், அருமையான டேஸ்டியான சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டியுள்ளா. ஒரு டைம் லஞ்சுக்கு இது போல் உருளைக்கிழங்கு சாதமும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், டேஸ்டியான ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.